ஆமாம்மா, என்ன முள்முடி? முள்முடியோ? முள்முடியண்டா எங்களுக்கு சாபம், எல்லா இடத்திலும் சாபம் நிறைஞ்சிருக்கு. எங்கே முள்ளு அங்கெல்லாம் சாபம் தான். முள் பயங்கரமான முள்ளைத்தான் ஏசப்பான்ற தலையில் கீரிடமாக அணிஞ்சது சாத்தான் செய்த வீலை. அப்போ அது முள்முடிய இதில் அணிஞ்ச உடனே பெரிய பயங்கர விஷமான முள்ளுகள், பெரிய முள், அதுக்கு சரியான பவர் இருக்குது அந்த முள்ளுக்கு. அப்போ அது மண்டையில் அடித்து சாபத்துக்கு தண்ட உடனே அந்த முள்ளுக்கு பிறகு தடியாலே அடிப்பினோம். ஒரு தடியால் ஏசப்பாக்கு அடிக்க 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 அவற்றை மெமரி எல்லாம் லுஸ்ட் ஆகினா நாங்கள் ப்ரே பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது கடைசி வரையும் அது அவருக்கு கேளாதுன்றதான் நினைப்பு சத்துருக்கு. ஆனால் அவர் ஆண்டவர், அவர் அந்த முள்முடியிலும் எயிட்டாருன்னு தான் இருக்குது. அப்போ அவர் இதுதான் உண்மையான பிறப்பை விட அவர் வந்து எங்கள் சாபங்களை தன் தலையில் ஏற்றி சாபத்துக்காகத்தான் முள்முடி. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒருவரும் புரியாமல் இருக்கணும். நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. எப்போவும் மனுஷருக்கு சாபம் இருக்குது. அந்த சாபத்தை இன்றைக்கு ஏசப்பா போய் அங்கே முள்முடி தாங்கி காடி குடித்து அவர் ரத்தத்தை சிந்தி, கிச்சமான ரத்தம் சிந்தும், அதை வடிவ பாருங்கோ. அந்த ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட இன்றைய நாள் தான் உலகெங்கும் இந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டால் ஒவ்வொருத்தரும் ஓடி இந்த ஏசப்பா ஏன் வந்தாருண்டே அறிஞ்சு கொள்ளணுமென்றக்காக இன்றைக்கும் நான் இந்த மோதகம் எல்லாம் இப்போ நான் செய்தது சந்தோஷத்துக்கு தான். என்ன சந்தோஷம், இங்கே சர்க்கரை போட்டு மோதம் வச்சேன்னா இது லெமன் சாதம், தயிர் சாதம், இது புளிச்சாதம், இது ஃப்ரூட் சலாட். இனி தேன் ஊற்றி குழைக்கணும். இப்போ ஊற்றினா கண்டிப்போம். அவ்வளோதான் சாமான். நல்லா இருக்கு. ஓகே. முள்முடியே சூட்டினாண்டு தெரியும் தானே. ஏசப்பாக்கு முள்முடி சூட்டினது வந்து சாபத்துக்காக. அந்த சாபத்தை மனுஷர் எல்லார் மேலேயும் விழுந்த சாபங்களை தான் அவர் மேலே அது விழுந்தது. அப்போ அதால் முள்முடி பயங்கரமான முள், அது விஷ முள். அதை ஏற்றி போட்டுட்டு உடனே ஒரு பிரம்பாலே அடிக்க அந்த முள்ளுகள் எல்லாம் ஆணி குத்த 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 அவற்றை மெமரி லொஸ்டாக நாங்கள் எவன் கேட்காம பண்ணணும்னு சத்துரு செய்த வேலை தான் அது. முழுக்க ஆக்களை வச்சு செய்த வேலை. அதிலும் அவர் வெண்டு எங்களுக்கு ஒரு சாப விடுதலையை தந்தபடியாக இன்றைய நாள் மிகவும் ஒரு சந்தோஷமான நாள். எங்களுக்கு சாபத்தை போக்கி இந்த பூமியில் வாழ்வை தந்த நாள். அவர் ஒரு மனுஷனை தான் வந்தோடைய மனுஷன்தான். அவர் கடவுள், அதுக்கு மேலால் இருக்கிறார். ஆனால் ஏசப்பா எங்களை விடுதலை தர வந்தவர். சிறை மீட்க, அடிமைத்தனத்திலிருந்து மீட்க, இப்படியான இதழுக்காக அவர் இறங்கி வந்து தன் செய்கைகளை நாங்கள் வாழ்க்கையில் எப்படி செய்யணுமென்றதை காட்டிட்டு மறுபடியும் பரத்துக்கு ஏறியிருக்கிறார். அதால் அதை இன்றைய நாளை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே. பயறு, தேங்காய், நாட்டு சர்க்கரை, நார்மல் சர்க்கரை, ஏலக்காய், இவ்வளோ மோதம் வைக்க மோதம் சவரிசியில். குழச்சாச்சு.